இங்க அர்னால்டு அப்படிங்கிற ஒரு நபர் கிட்ட ஒரு மேஜிக்கல் கிரேன் ஒன்று இருக்குது. அந்த கிரேனை வச்சு ஒரு எதை வரைஞ்சாலுமே அது உண்மையான பொருளா மாறிடுது. சோ இதை பார்த்த ஒரு சின்ன பையன் அந்த கிரேன் வேணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறான். அதனால நம்ம அர்னால்டு அந்த கிரேனை பாதியா உடைச்சு அதுல ஒரு பீஸா அந்த சின்ன பையன் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளை உருவாக்கி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத வில்லம் பார்த்துட்டு அந்த கிரேனை எப்படி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம அர்னால்டு கிட்ட வந்து நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி அவனை ஏமாத்தி எப்படியும் அந்த ஒரு கிரேனை வாங்கிடுறான். அப்படி அந்த கிரேனை வாங்கிட்டு ஒரு ஹேண்ட் கஃபை உருவாக்கி அர்னால்டு ஒரு இடத்துல கட்டி போட்டுறான். இதை பார்த்து அந்த சின்ன பையன் ஹீரோ மாதிரி காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு வருவான். அதுக்கு அந்த வில்லனும் வாப்பா தம்பி உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அதே மாதிரியே கட்டி போட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்படி அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட இருக்கிற மீதி கிரையான்ஸ் எடுத்து எப்படியோ ஒரு கீயை உருவாக்கி அங்க இருந்து தப்பிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் வில்லன் கிட்ட சண்டை போடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு கிரையான்ஸ் எடுத்து கையில வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு அர்னால்டு சொல்ல, அதுக்கு வில்லனும் என் கிட்ட தான் பெரிய சைஸ் கிரையான்ஸ் இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த கடைக்காரனும் டேய் அங்கனடா இந்த நேரத்துல கிரையான்ஸ் வச்சு விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது வில்லன் ஒரு கோடாரி உருவாக்கி அர்னால்டு மேல தூக்கி வீசி அடிச்சிடறான். நம்ம அர்னால்டு டக்குன்னு ஒரு கட்டையை உருவாக்கி அந்த கோடாரியை தடுத்துறாரு. இதை பார்த்து அந்த கடைக்காரரு இவனுங்க மேஜிக் காரணங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடைக்குள்ள உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் வில்ல ஒரு கல் எறிகிற மிஷினை உருவாக்கி ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி அடிக்கிறான். நம்ம அர்னால்டு ஒரு ஸ்பிரிங்கை வரைஞ்சி அந்த பாறாங்கல்ல தடுத்துறாரு.